Dear students, ReNEET 2026 முடிஞ்சாச்சு. நம்மளோட predicted score எல்லாருமே பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கான வெப்சைட்லயும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும், கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மேண்டேட்ரியாக தேவை, அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும்? ஃபர்ஸ்ட், NEET UG அட்மிட் கார்டு கண்டிப்பாக வேணும். கிளாஸ் 10th மார்க் ஷீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக், கிளாஸ் 11th மார்க் ஷீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக், கிளாஸ் 12th மார்க் ஷீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணும். லாஸ்ட்டாக நீங்கள் ரிலீவ் ஆன எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்லேருந்து நீங்கள் வாங்கின ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மேண்டேட்ரியாக வேணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்த ஸ்கூல்லேருந்து நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்க, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் கவுன்சிலிங்ன்ற ப்ரூஃபுக்காக ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எய்தர் ஒன் ஆஃப் தி பேரண்ட்ஸ், அம்மா இல்லை அப்பா, அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட் அந்த கோட்டாக்கு ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும். நீங்கள் 7.5 கேட்டகரியை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் உங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்டேருந்து வாங்குறீங்க இல்லையா, அதில் சிஇஓ அதாவது சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸரோட சைனும் சீனும் கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாமல் இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். ஏதாவது அடிஷ்னல் கோர்ட் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த அனெக்ஷரில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிக்கல, சிபிஎஸ்சியில் படிக்கல, ஐசிஎஸ்சி போர்டில் படிக்காமல் வேறு ஏதாவது போர்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுருக்கணும். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காமல் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும். நீங்கள் NEET அட்மிட் கார்டில் எந்த ஃபோட்டோகிராஃபர் யூஸ் பண்ணீங்களோ அதே தான் நீங்கள் அப்ளிகேஷனுக்கும் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் நீங்கள் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் நீங்கள் எழுதணும். இனிஷியல்ஸ் அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் சிக்னேச்சர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஐயோ இந்த டாக்குமெண்ட்டை நான் அப்லோட் பண்ணலையே, நான் ரீஅப்லோட் பண்ணணும் அப்படின்லாம் பண்ண முடியாது. ஸோ டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம தான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோமே, இனிமேல் நம்மளுக்கு கவலை இல்லை, நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தானாக வந்துடும், தயவு செஞ்சு நீங்கள் நம்பிட்டு இருக்காதீங்க. நம்மளோட ஸ்டேட் கவுன்சிலிங்லேருந்து உங்களுக்கு மெயிலாவோ இல்லைனா லெட்டராவோ எந்த ஒரு டீட்டெயில்ஸும் அவங்க கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் போய் அந்த வெப்சைட்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு அப்டேட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட ஆன்லைனில் தான் வருமே தவிர ஆஃப்லைனாக எந்த ஒரு டீட்டெயில்ஸும் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் அப்பப்போ போய் செக் பண்ண முடியல, எப்போ செக் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் ஒரே இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது, புதுசாக எதுவும் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேணாம். அதில் இருக்கிற எல்லா அப்டேட்ஸும், ஓகே கவுன்சிலிங் டேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, மார்க் லிஸ்ட் வந்துருச்சு, ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆக போகுது, ரவுண்ட் 2 போக போகுது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணுறோம். இன்னும் கவுன்சிலிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட IVR நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள், நம்ம பேசலாம்.